அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வசிய பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வசிய பிரயோக முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது எவ்வளவோ வசிய பிரயோக முறைகள் இருக்கும். ஆனால் இந்த விஷய பிரயோக முறை பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் குயிக்காக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அதிபயங்கர, அதிசக்தி வாய்ந்த வசிய பிரயோக முறையோட சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. சரிங்களா? அந்த விதிமுறைகளை பயன்படுத்தி நம்மளால என்ன செய்ய முடியும்னா, எப்பேற்பட்டவங்களையும் நம்மளால என்ன செய்ய முடியும்னா, சீக்கிரம் நம்மளால வசியம் செய்ய முடியும். சரிங்களா? நான் சொல்லக்கூடிய இந்த விதிமுறையை பயன்படுத்தி ஒரு நபரை நம்ம என்ன செய்ய முடியும், வசியம் பண்ணணும் அப்படின்னா, எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி. ஒரு சில பேர்கள் கணவன் மனைவிகள் என்ன செய்வாங்க, குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள்னால என்ன செய்வாங்கன்னா, பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு தருவாயில் இருப்பாங்க. அப்பேற்பட்ட பிரச்சனை உள்ளவங்கள்லாம் இந்த பிரயோக முறையை உங்களுடைய மனைவி மேலோ, உங்களுடைய கணவர் மேலேயோ இந்த பிரயோக முறையை நம்ம பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா, எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய மனம் மாறி உங்களை என்ன செய்வாங்கன்னா, விரும்பி உங்களை நேசித்து உங்கள் மேலே அன்பும் பாசமும் உருவாகி உங்களை தேடி என்ன செய்வாங்கன்னா வர ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இதுக்கு இந்த பிரயோக முறையை பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோகன பிரயோக முறை அப்படின்னு சொல்லிட்டு சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த பிரயோக முறையை யார் யாரெல்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா அவங்களும் இந்த பிரயோக முறையை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காதலன் காதலிகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு உங்களுடைய பேச்சை கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அவங்களும் இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணலாம். ஒரு சில பேர்கள் ஒரு காதலிப்பாங்க. ஆனால் அப்புறம் காலம் ஆக ஆக நம்மளை காதலிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுபோல் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க மேலே இந்த பிரயோக முறை நம்ம பண்ணணும் அப்படின்னா, திரும்பி நம்மளை தேடி வருவாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு வசிய பிரயோக முறையைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிரயோக முறையை செய்கிறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய சந்திராஷ்டமம், அதாவது நீங்கள் யாரை வர வைக்கணும், யாரை நீங்கள் வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பெண்ணுக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம் வருதோ அன்னைக்கு நாளை தேர்ந்தெடுத்து அன்ற நாளைக்கு இந்த வசிய பூஜையை நம்ம பண்ணணும் அப்படின்னா முழு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை வச்சு அந்த பெண்ணுடைய ராசி நட்சத்திரம் இந்த நாட்களெல்லாம் வச்சு நம்ம ஒரு சில நேரங்களையும் கணிச்சு நம்ம என்ன செய்ய முடியும்னா, அந்த வசிய பிரயோக முறையை நம்ம பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரிசல்ட்டும் நம்மளுக்கு அதி தீவிரமாக பயங்கரமாக நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? இது போன்ற முறைக்கு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய புகைப்படமும் அவங்களுடைய பெயரும் மட்டுமே வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்னா வசியம் பண்ண முடியும். புகைப்படம் இல்லைனாலும் புகைப்படம் வசியம் பண்ணக்கூடியவங்களுடைய மனசில் அவங்களுடைய உருவம் பதிஞ்சிருந்தாலே போதும், இந்த வசிய பூஜை முறையை அவங்களால பண்ண முடியும். சரிங்களா? ரொம்பவும் எளிமையானது. நான் சொல்லக்கூடிய முறைகளில் மட்டும் தெளிவாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா, இந்த வசிய பிரயோக முறையை பண்ணி நீங்கள் என்ன செஞ்சிட முடியும், நீங்கள் விரும்பக்கூடிய ஆணையோ பெண்ணையோ நம்மளுடைய இருப்பிடத்துக்கு வர வைக்க முடியும். நம்ம மேலே வசியம் ஆக வைக்க முடியும். சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய ராசி நட்சத்திரத்தை வச்சு குறிக்கப்பட்ட நாளில் உங்களுடைய பூஜை ரூமில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த 4 to 6 அந்த டயத்தில் உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்கில் என்ன செய்யுங்கன்னா, சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபம் போட்டு ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சுட்டு அதாவது ஒரு வாழை இலையில் பச்சரிசி மாவும் கோதுமை மாவும் கலந்து ஒரு மனித உருவப்பாவை போல் செய்யுங்க. ஒரு மனித உருவப்பாவை பெண் பாவை ஒன்று செய்யுங்க. இன்னொரு மனித உருவப்பாவை ஒரு ஆண் பாவை ஒன்று செய்யுங்க. அந்த 2 பாவைகள்லையுமே என்ன செஞ்சுருங்கன்னா, அவங்களுடைய சம்மந்தப்பட்ட பொருள் இருந்துச்சு, அவருடைய புகைப்படமோ இல்லை அவங்களுடைய வேறுபட்ட துணியோ அவங்களுடைய தலைமுடியோ ஏதாவது ஒரு இருந்துச்சு அப்படின்னா அதையும் அந்த பாவையில் வச்சுக்கோங்க. ஆண் பாவைனா ஆண் பாவையில் உள்ளதை வச்சுக்கோங்க, பெண் பாவைனா பெண் பாவையில் வச்சுக்கிட்டு
மல்லிகை பூவு எடுத்துக்குங்க. மல்லிகை பூவை கையில் எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை அந்த மல்லிகை பூவை கையில் எடுத்து அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த பாவை மேலே நீங்கள் போடணும். சரிங்களா? இது மாதிரி 5008 முறை ஒரே நாள்லையே அந்த பாவைக்கு உரு கொடுக்கணும். உரு கொடுத்து முடித்த பிறகு இந்த பாவையை, சரிங்களா, இந்த பாவையை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பஞ்சவர்ண நூலால் சேர்த்து அப்படியே கட்டி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கட்டணும். கட்டி அந்த பாவையை ஒரு மண் குடுவையில் அடைச்சி அரச மரத்துடைய அடிப்பகுதியில் கொண்டு போய் ஒரு குழி நோண்டி பிதைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட நபரும் நம்மளுக்கு என்ன செஞ்சுருவாங்க, வசியமாகி போயிடுவாங்க. இதெல்லாம் தாந்திரீகமும் மாந்திரீகமும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பிரயோக முறை. அதனால தான் இது ரொம்ப ரிசல்ட்டு பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் நான் சொல்லக்கூடிய முறைகளை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்குண்டான நாளையும் நட்சத்திரத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணினீங்கன்னா 11 நாள்லேயே என்ன செஞ்சுருவாங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்துடுவாங்க. சரிங்களா? ஒரு சில பேர்களுக்குலாம் இந்த பிரயோக முறை நம்மளை தேடி வரக்கூடியவங்களுக்குலாம் இதை தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 11 நாள்லேயே அவங்களுடைய மனமாற்றம் திரும்பி வந்துடுவாங்க. ஒரு சில பேர்கள் 48 நாளில் தேடி வருவாங்க. ஒரு சில பேர்கள் 2 மாதத்தில் தேடி வந்துடுவாங்க. சரிங்களா? இது மாதிரி நம்ம சரியாக பண்ணினோம்னா கரெக்டாக ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இது போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரயோக முறையை பண்ணி நம்ம பிரிஞ்சு போனவங்களை நம்ம திரும்பி வர வைக்க முடியும். சரிங்களா? இந்த வசிய பிரயோக முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.